வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருடாதே அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாடல் வரி பாருங்க. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு வரும். திருடர்களை என்னதான் கட்டுப்படுத்தினாலும் வேறு வேறு ரூபத்தில் வேறு வேறு ஊரில் வேறு வேறு நபர்கள் தொடர்ந்து அந்த திருட்டு வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போல்லாம் டிஜிட்டல் திருட்டுக்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஆனால் அந்த கால திருடர்கள் பெரிய கல்வி அறிவு பெறாதவர்கள், சரியாக படிக்காதவங்க, நல்ல வேலை வெட்டிக்கு போகாதவங்க, குறுக்கு வழியில் போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அன்னைக்கு திருடனாக இருந்தாங்க. அந்த படிக்காத திருடர்களை நம்ம திருந்தணும்னு எதிர்பார்க்குறோமே, மெத்த படித்த மேதாவிகள், உயிரை காக்கும் டாக்டர்கள், அதை விட பெரிய பதவியில் இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்கங்கிறத யாராவது நினைக்கிறோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சமீபத்திய பேப்பர் செய்தி பாருங்கள். ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி ஒரு சின்ன ஒரு பொது மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை, அதில் ஒரு லேடி போகிறாங்க. போய் எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு ரொம்ப ஏழ்மை நிலைமையில் போய் அவங்க தோற்றத்தை பார்த்தாலே பாவமாக இருக்குது. போய் அவங்க எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு நிற்கிறாங்க. அப்போ அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்படியா அப்படின்ட்டு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து இவங்களுக்கு போடுறதுக்காக வராங்க. அப்போ இந்த பெண்மணி கேட்குறாங்க, டாக்டர் இல்லைங்களா, டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தானே மருந்து வாங்கணும், நீங்கள் நர்ஸ் தானே, எடுத்தோன்னே ஊசி போட வரீங்களே அப்படின்னு கேட்டவுடனே டாக்டர்லாம் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இன்னும் வரல, அது வேலை நேரம், இனிமேலும் வருவாரான்னு தெரியாது. இவங்க எல்லாம் அப்படியே அந்த நர்ஸை வச்சு அப்படியே மேக்கப் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் கணக்கு காமிச்சிருவாங்க, அவர் வந்தாலும் வராட்டாலும் வந்ததாக கணக்கு. அப்போ தான் இந்த வைத்தியத்துக்கு போன அந்த பெண்மணி, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மாவட்ட கலெக்டர். இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்குங்கிறனால நேரடியாக போய் சல்லுன்னு ஜீப்லேயோ கார்லேயோ போய் இறங்கி டவாலி உட்பட உள்ளே போகும்போது அவங்களுக்கு தகவல் கிடச்சி அவங்க உஷாராகி இந்த வராதவங்களாம் வந்துடுவாங்க, எல்லாமே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, சர்ப்ரைஸாக போகணும். அதே மாதிரி இவங்க போய் அவங்களுடைய உண்மை நிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய குறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. டக்கு டக்கு டக்குன்னு சம்மந்தப்பட்ட துறைக்கெல்லாம் அறிவுறுத்தி எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை பொதுமக்கள் பாராட்டினாங்கன்னு பேப்பரில் போட்டிருக்காங்க. நம்ம நிலைமை பார்த்தீங்களா? இந்த மாதிரி யாராவது அதிரடியாக இறங்கி வேலை செஞ்சால் தான் பொதுமக்கள் பாராட்டுறாங்க. அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா, கலெக்டரை விட்டுருங்க, அவங்க கடமை உணர்ச்சியை விட்டுருங்க, பொதுமக்களையும் விட்டுருங்க. அந்தந்த துறையில் வேலை செய்யக்கூடிய டாக்டர்னா 4-5 வருஷம் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், எல்லா அதிகாரிகளும் ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதியோடு தான் இருக்காங்க. நர்ஸுன்னு எடுத்திங்கன்னா கூட அவங்க நர்சிங் ட்ரைனிங் இல்லாமல் நர்ஸ் ஆக முடியாது. நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நல்ல வசதி கொடுக்குறாங்க. அந்த பணியை செய்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க அந்த அலுவலக நேரத்தில் அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. என்ன காரணம்னா, அரசாங்க ஆஸ்பத்திரி தானே, யார் வர போகிறாங்க, வந்தாலும் பாவப்பட்ட ஜென்மங்க தானே வரும், அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்கங்கிறது இவங்களுடைய எண்ணம். ஆனால் ஒரு கலெக்டர், இளம் பெண், இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான உருவத்தில் வருவாங்கன்னு அவங்க கனவுலையும் நினச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான ஒரு சேவை அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி இறங்கி வேலை செய்கிறவங்க தான் உண்மையான அரசு அலுவலர்கள். அந்த அம்மாவுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வாழ்த்தையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுதான் ஒரு பணி செய்யறதுக்கு உண்டான சரியான முறை. அப்போ திருடனாய் பார்த்து திருந்தாட்டி போகிறான், அவன் படிக்காதவன், அவனுக்கு பண்பு தெரியாது, ஒரு நல்லதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம படித்தவங்க அப்படி செய்யலாமா? மகாகவி பாரதியார் என்ன ஏன் சொல்லியிருக்காரு, படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்போவோ போகிறது பார்த்துக்கலாங்கிறீங்களா? வேண்டாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.
அரசு உத்தியோகம் கிடைக்கிறது உண்மையிலேயே நல்லா படித்து நல்ல திறமையாக படித்து எழுதி நிறைய மார்க் வாங்குறவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் அறிவில் சிறந்தவர்கள்னு தானே அரசு உத்தியோகத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. அதையே இப்படி வீணாக்குறீங்க. இப்போ உங்கள் அறிவுங்கிறது பொய்யா? நீங்கள் படித்தது பொய்யா? இல்லை இவ்வளோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோமே, நியாயம், தர்மம், சட்டம் எல்லாமே பொய்யா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரியா? இனி ஒரு முறை யாரேனும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் விசிட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு பிட்டு கூட தவறு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சபதத்தை நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாது? பதவிங்கிறதே உதவி செய்யறதுக்கு தான். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏதோ நான் பெரிய நாட்டம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, மறந்துடாதீங்க. இதாங்க இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களான் பட்டி ஈசான் மகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.